ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக வந்து நம்ம வந்து உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆயில், கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்புமா ஃபேவரட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், கடலைப்பருப்பு வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால 1 கப்பு ரவையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 1/4 கப் ரவை எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன் நான். பிகாஸ் தக்காளி போடலனாலும் நல்லா தான் இருக்கும், பட் தக்காளி ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அதோட மிங்கல் ஆனால் போதும். வெங்காயம் அண்ட் ஆல்சோ அந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயில் பொரித்து வரணும். அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும். தக்காளி வந்து குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே எப்படி ஆட் பண்ணுவேன்னா, ஸோ நான் வந்து இன்றைக்கி நம்ம எடுக்கிற பிராண்டு பொறுத்து, ஸோ நீங்கள் எடுக்கிற எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா, நான் இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 கப் வந்து நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன்னா 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி எப்படி நம்ம 1:2 தான் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது உப்புமா வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் எப்படி நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் எடுத்த அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக அதே இதில் தான் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனஸ் இருக்கும் உப்புமாவில். ஸோ அது இல்லாமல் அந்த உப்புமா வந்து நல்லா குக் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து நல்லா குக் ஆச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த ரவை தான். ஸோ அதுதான் நமக்கு குக் ஆகணும். ஸோ இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா உப்புமா வந்து அப்புறம் உங்களுக்கே தெரியும் உப்புமாவில் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கல் உப்பு வேணும்னா நீங்கள் கல் உப்புலேயே ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. எந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. சிம்பிளாக இதை மட்டும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கூட மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது லெமன் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஈஸியும் கூட. நல்லா 5 மினிட்ஸில் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, தக்காளி எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது டக்குன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ரவை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா குக் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் இதில் என்ன மெயின் திங்னா உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ சிம்மில் மாற்றிட்டேன். பிகாஸ் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க.
இப்போ ஆஃப் பாயில் குக் தான் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுருக்குன்னா அடி பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக குக் ஆகும். ஸோ அதனால தான் நான் கலந்து விட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அது சிம்பிளாக இருந்தாலும் அது சூப்பராக இருக்கும் டிஷ்ஷு. நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சமைக்கும் போது. உப்புமா பிடிக்காதவங்க கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக சமைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் தக்காளி வந்து ஏன் அது வந்து நான் நல்லா குக் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் நான் அது குக் பண்ணேன்னா அந்த புளிப்புத்தன்மை வந்து நிறைய வந்துடும். ஸோ வந்துடுச்சுன்னா அந்த உப்புமாவோட டேஸ்ட் வந்து வேறு ஆகிடும். பட் அதோடய ஃப்ளேவர் இருக்கணும், பட் அதோடய டேஸ்ட் வந்து ஓவராக இருக்கக்கூடாது. பட் வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உப்புமாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் அதே மீன் வாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெயும் நிறைய ஆட் பண்ணல. ஸோ நல்லா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. அதுவே நான் வந்து அந்த 2 ரேஷியோவுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வந்திருக்கும் உப்புமா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சி உப்புமாவுக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஹாட் பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே டைம் வந்து இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் வந்து நீங்கள் ஒர்க் போகிறீங்க, பிஸியான ஷெடியூல், ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் உப்புமா வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சமைச்சிருக்கிறதுனால கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் தான் சமைச்சிருக்கேன். இப்போ நான் மூடிட்டு நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிள் ஈஸியான உப்புமா அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட்டோட வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பரான ஆம்லேட் சாஃப்டாக